திருக்குறள் அதிகாரம் 19. புறங்கூறாமை. அறங்கூறான் அல்ல செயினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது. அறனழியி அல்லவை செய்தலின் தீதே புறனழியி பொய்த்து நகை. அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் ஒருவனை காணாதபோது புறம் பேசி காணும்போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கத்தரும். காணாதபோது ஒருவனை பற்றி புறம் பேசி காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அற நூல்கள் கூறும் உயர்வை தரும். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லக்க முன்னின்று பின்னோக்காச் சொல். ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின்விளைவை எண்ணாமல் அவனை பற்றி பேச வேண்டா. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையாற் காணப்படும். அறத்தை பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம்பேசும் இழிவினை கொண்டு கண்டுகொள்ளலாம். பிறன்பழி கூறுவான் தன்பழி யுள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும். அடுத்தவன் குறையை அவன் இல்லாத போது எவன் கூறுகிறானோ அவனது குறை அவன் இல்லாதபோது இன்னொருவனால் கூறப்படும். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர். கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்க தெரியாதவர் புறம்பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர். துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்கொல் ஏதிலார் மாட்டு. தன்னோடு நெருக்கமானவர்களின் குற்றத்தையும் அவர் இல்லாத நேரம் பேசும் இயல்புடையவர்கள் அயலார் காரியத்தில் என்னதான் பேசமாட்டார்கள். அரண் நோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. பிறர் இல்லாதபோது அவரை பழிக்கும் இழிச்சொற்களை பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தருமம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது போலும். ஏதிலார் குற்றம்போல் தங்குற்றங் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. புறம்பேச அடுத்தவர் குற்றத்தை பார்ப்பவர் பேசும் தம் குற்றத்தையும் எண்ணினால் நிலைத்து இருக்கும் உயிர்க்கு துன்பமும் வருமோ?